இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். கடந்த 4 நாட்களும் நாம் நம்முடைய ஆயுசு நாட்கள் இந்த உலகத்திலே நீடித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த 5வது நாளில் கூட நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இந்த உலகத்தில் நாம் நீண்ட நாட்களோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் நமக்கு அநேக கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வேதம் சொல்லுது அவருடைய கற்பனைகள் எல்லாம் பாரமானவைகள் அல்லவே என்று சொல்லுது. அவருடைய கற்பனைகள் ரொம்ப ஈஸியாக உள்ள கற்பனைகள் தான். ஆனால் நாமும் அவற்றை என்ன செய்யறதில்ல, கடைபிடிக்கிறது இல்லை. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு வாழும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் அதிகமாகிறது அல்லது பூரணமாகிறது. அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகளும் அல்ல. பாரமானவைகளாக இருந்தால் நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. இல்லை, இன்னைக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னு வைங்களேன். அந்த ரூல்ஸ் ரொம்ப கடினமாக இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்ல, என்னுடைய கற்பனைகள்லாம் பாரமான கற்பனைகள் அல்ல, மிக எளிதான கற்பனைகளாகவே நீங்கள் எளிதாக என்ன செய்யலாம், அதெல்லாம் கை கொண்டு விடலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த கற்பனைகள், அநேக கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதில் பிரதானமான கற்பனை என்ன தெரியுமா? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிறது ஒரு பிரதான கற்பனை. இன்றைக்கு நம்மிடத்துல எவ்வளவு அன்பா இருக்கிறோம்ல. நம்முடைய சரீரத்துல எதுவும் பற்றக்கூடாது, நாம உடுத்திருக்கிற விலையேர்ந்த ஆடையில எதுவும் பற்றக்கூடாது. இல்ல, நமக்குரிய காரியங்களில நமக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மிடத்துல நம்ம அன்பு காட்டுறோம். ஐயோ என் உடம்பு இப்படி ஆயிட்டேன், ஐயோ என்னுடைய உடம்புக்கு இந்த இது நேரிட்டதே அப்படின்னு சொல்லி நம்ம காரியங்களில நம்ம பேர்ல அன்பு செலுத்துறோம். இதே அன்பை நான் மற்றவர்களிடத்திலையும் காண்பிக்க வேண்டும். நீ உன்னிடத்துல எப்படி நீ அன்பா இருக்கிறியோ இதே அன்பை நீ மற்றவங்களுக்கும் காட்டணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த அன்பை நம்ம வெளிக்காட்டுறோமா? நம்மிடத்துல மற்றவங்களிடத்துல இந்த அன்பை நம்ம பாராட்டுகிறோமா? இந்த அன்பை நாம் பிறரிடத்துல காட்டுவதற்கு நம்ம நிறைய வேளைகள் என்ன செய்யறோம், தயங்குறோம். நம்ம கிட்ட நம்ம அன்பு செலுத்திக்கிறோம், ஆனா மற்றவர்களிடத்துல அந்த அன்பை பாராட்டுவதற்கு நாம் சற்று தயக்கமுடையவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். ஏன் இந்த தயக்கம்? அந்த உண்மையான அன்பு, நம்மை நேசிக்கிறது போல அன்பு நம்மிடத்துல இல்லை. அவருடைய கற்பனையில ஒன்று பிரதானமான கற்பனை இதை நாம் கை கொள்ள முடியாவிட்டால் எப்படி நம்முடைய ஆயுசு வருஷங்கள் பூரணமாக்கப்படும்? வேதம் சொல்லுறது, உன் கண் கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறவில்லை என்று சொன்னால் காணாத தேவனிடத்துல நம்ம எப்படி அன்பு கூறோம்? நான் வாரந்தோறும் ஆலயத்துக்கு போறேன், வேதத்தெல்லாம் ஒழுங்கா வாசிக்கிறேன், ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துறேன்னு சொல்றோம். நம்ம கண்ணில் காண்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்துல நம்ம அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் நம்ம எப்படி நம்ம ஆண்டவர் நம்ம நேசிக்க முடியும்? அப்போ அதெல்லாம் பொய்ன்னு போயிருது இல்லையா? நம்ம குடும்பங்களுக்குள்ள, நம்முடைய உறவுகளுக்குள்ள எத்தனை மனவேதனைகள், எத்தனை துரோகங்கள்லாம் நடக்குது இல்லையா குடும்பங்களுக்குள்ள? ஆனா இப்படியெல்லாம் துரோகம் செய்துட்டு நானும் ஆண்டவர் நேசிக்கிறேன், நானும் ஆலயத்துக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஒரு போலியான ஒரு வாழ்க்கை, ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை தான் இல்லையா? ஆண்டவர் சொல்ற, என் கற்பனைகள் எல்லாம் நீ கைக்கொள் என்று சொல்லி. எல்லா கற்பனைகளும் எளிதானவைகள் தான். ஆனா நாம் ஒரு சிலவற்றை நாம் பின்பற்றுகிறோம், ஒரு சிலவற்றை நாம் விட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுறார், என்னுடைய கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டு வாழும் பொழுது உன்னுடைய ஆயுசு நாட்கள் பூரணமாக்கப்படும் என்று சொல்லி. பாருங்க, இன்னும் கூட நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நீ கொலை செய்யாத அப்படின்னு சொல்றாரு. நம்ம சொல்றோம், நான் யாரை போய் கொலை பண்ண போனேன், யாரை கொலை செய்ய போனேன், நான் ஒருத்தரையுமே கொலை பண்ணலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுறது,
சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம குடும்பங்களிலே வாழுகிற நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய அண்டை வீட்டார், அயலகத்தார் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் தானே. நம்ம அவங்களெல்லாம் அவங்க மேல் நம்ம அன்பு கூறல அப்படின்னு சொன்னா நாம் மனுஷ கொலை பாதகராக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு எப்படி நம்ம அன்பு காட்ட போறோம்? இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்முடைய தெருவில் இருக்கிறவங்களிடத்தெல்லாம் எப்படி நாம் அன்பு செலுத்துகிறோம்? நம்மை பற்றி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய அன்பை நம்ம எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி. இன்னும் ஆண்டவர் சொல்ற இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற அப்படி ஒரு கற்பனையை கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம இச்சிக்கிறதுனாலதான் அநேக பொருட்களை நம்ம இச்சிக்கிறோம் இல்லையா? எனக்கு அதை வாங்கணும், இதை வாங்கணும், மற்றவர்களிடத்துல இருக்கிறது மாதிரி என்ன செய்யணும், நான் வாங்கணும். மற்றவங்க ஒரு சாரி, அழகான சாரி கேட்டிருந்தா இதை நான் உடனே என்ன செய்யணும், வாங்கணும். இல்லை ஒரு அழகான ஒரு ஜுவல் போட்டிருந்தாங்கன்னா இது மாதிரி நானும் செய்யணும், இது மாதிரி நானும் ஒண்ணு வாங்கணும். ஏன் நம்ம அந்த இச்சை நம்முடைய உள்ளத்திலே என்ன செய்யுது இருக்கிறது இல்லையா? மற்றவர்கள் பொருள் மேல உள்ள ஒரு இச்சை, அந்த பொருட்கள் மேல ஒரு ஆசை, இந்த இச்சைகளை எல்லாம் நாம் விட்டு நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாக காணப்படும். நாம் எப்படி அவருடைய கற்பனைகளை எல்லாவற்றையும் நம்ம நிறைய வேளையில் நினைக்கிறோம், நான் எப்படி அவருடைய கற்பனை எல்லாவற்றையும் நான் கை கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே, உங்களுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் நான் கை கொள்வதற்கு எனக்கு பலன் தாங்க. நம்மளால முடியாது. அநேக வேளையில் நம்ம தவறி விழுந்து போய் விடுகிறோம் இல்லையா? ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கற்பனைகளை நான் கை கொண்டு வாழ்வதற்கு எனக்கு பலனை தாங்க. நாம் ஸ்டெடியா இந்த உலகத்திலே வாழணும்னு சொன்னா அவருடைய உதவி இல்லாம நாம் வாழவே முடியாது. நம்ம நினைக்கிறோம், நான் ஸ்டாண்ட் பண்ணிடுவேன், என்னுடைய பலத்துல நான் ஸ்டாண்ட் பண்ண முடியும், என்னுடைய பண பலத்துல நான் ஸ்டாண்ட் பண்ண முடியும், என்னுடைய கல்வியில நான் ஸ்டாண்ட் பண்ண முடியும் நினைக்கிறோம். ஆனா ஒரு நாள் நம்மளால ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவருடைய பலன் நமக்குள் இல்லை என்று சொன்னார், அவருடைய ஞானம் நமக்குள் இல்லை என்று சொன்னார், அவருடைய ஐஸ்வர்யம் நமக்குள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் நிலைத்து வாழ முடியாது. அவருடைய கற்பனைகள் எல்லாம் நாம் கை கொள்ளும், அவருடைய பாதையிலே நாம் நடப்போம். இசப்பா, நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு கற்பனைகளை கை கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. என்னிடத்திலே பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்க பலன் தாங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் முழுவதுமாக நாம் சரண்டர் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக மொத்தமாக totally we have to surrender our life. நம்முடைய முழுவதும் நம்ம அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு நமக்கு பலன் தருவார். அப்படி பலன் தரும்போது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாகும். நம்ம ஆண்டவருடைய கரத்திலே கேட்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சுவாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் இந்த 5 நாட்களும் ஐயா, நாங்கள் எங்களுடைய ஆயுசு நாட்கள் பூரணமாக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் தியானித்துட்டு வந்தோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் தியானித்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்து அதை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த கர்த்தர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 5வது நாளிலே உங்களுடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு வாழும் பொழுது அப்பா, எங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாகிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் உங்களுடைய கற்பனைகள் ஆண்டவரே பாரமானவைகள் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. அந்த எளிதான அந்த கற்பனைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் ஒவ்வொரு கற்பனைகளாக கை கொண்டு அதை வாழ கர்த்தர்களுக்கு நீங்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னால் இந்த கற்பனைகளை கை கொண்டு என்னால் வாழ முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு ஏற்ற பலனை கொடுங்க ஆண்டவரே. நீங்க கூட இருந்தீங்கன்னா உங்களுடைய கற்பனைகளை கை கொள்வதில் எங்களுக்கு எளிது ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு எங்களுடைய ஆயுசின் வருஷங்களை அதிகமாக்கி கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.